ஹலோ கை உறவுகளே, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நம்ம மாரி செல்வராஜ் இணைய போறாரா, அதை பத்தி மாரி செல்வராஜ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ரிலீஸ்க்கு காத்திருக்க வேட்டையின் படம் கிட்டத்தட்ட ப்ரீ புக்கிங் அந்த அளவுக்கு அள்ளிருச்சு. கிட்டத்தட்ட படத்தோட பட்ஜெட்டுக்கு மேல லாபத்தை இப்பவே பார்த்துருச்சு. ரிலீஸ் ஆகும் முன்னாடி பயங்கர லாபத்துல ரிலீஸ் ஆக போது வேட்டையின் படம். அப்ப ரிலீஸ் ஆச்சுன்னா 1000 கோடி கட்டாயம் எதிர்பார்க்கலாம். இன்னும் என்னென்ன சாதனைகள் பண்ண போகுது இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க பல பேர், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஆதரவு கட்டாயம் எங்களுக்கு தேவை. சோ உறவுகளே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பரையரும் பெருமாள், கருணன், மாமன்னன், வாழை, இந்த மாதிரி அசைக்க முடியாத, யாரும் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாத சூப்பரான அருமையான 4 திரைப்படங்களை டைரக்ட் பண்ணி நம்மளுக்காக விருந்தா கொடுத்தவர் தான் மாரி செல்வராஜ். அவர் டைரக்டர்ல வந்த படம் பார்த்தீங்கன்னா தனித்திறமா ஒரு யூனிக்கா சூப்பரா எல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அவர் வழியை அழகா சூப்பரா எடுத்துக்காட்டுறதுலையும் சரி, ஒளிப்பதும் சரி அவ்வளவு அழகா அமைச்சிருவாரு. கேரக்டர் அவர் அசம்பிள் பண்ற விதமும் பயங்கர சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட தனித்துவம் கொண்ட தமிழ் திரையிலுமே சேர்ந்து கொண்டாடி பொக்கிஷமா பாதுகாக்க வேண்டிய டைரக்டர் தான் மாரி செல்வராஜ். அவரோட படம் கர்ணன், அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து பயங்கரமா நெகிழ்ந்து பாராட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா கடந்த மாசம் ரிலீஸ் ஆன வாழை படத்தை பார்த்து நம்ம சூப்பர் ஸ்டார் நெகிழ்ந்து போயிட்டாராம். பயங்கரமா உச்சத்துக்கே போயிருக்காரு, கூப்பிட்டு வச்சு பாராட்டியிருக்காரு கர்ணனை. அது மட்டும் இல்லாம அடுத்த படத்துக்கு டாபிக் எல்லாம் ஓடி இருக்கு. கிட்டத்தட்ட இந்த மாதிரி தத்துவ படம்னா எனக்கு செட் ஆகுமான்னு தெரியல, ஆனா உங்க படத்துல நடிக்க எனக்கு ஆசையா இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மாரி செல்வராஜ் ஓப்பனாவே சொல்லியிருக்காரு, சார் உங்களை ஏக்கிற பாக்கி எனக்கு வேணும், நான் ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி ஓப்பனா சொல்லியிருக்காங்க. இப்படி மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து மாரி செல்வராஜ் வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு. ஒரு சரியான கதை அமைஞ்சா நான் சூப்பர் ஸ்டார் கட்டாயம் சொல்லுவேன், அது அவருக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் நான் டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட இப்ப வந்து வேட்டையின் படம் ரிலீஸ் காத்திருக்கு. அதுக்கடுத்து கூலி படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மலையாள பட டைரக்டரோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறா தகவல் வந்துருக்கு. அது இருக்கலாம், இல்ல மாரி செல்வராஜோட சேர்ந்து ஒரு படமா இருக்கலாம். எந்த படம் தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம மாரி செல்வராஜோட படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க மக்களே. கிட்டத்தட்ட மாரி செல்வராஜ் ஸ்டைல் இருக்குமா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்டைல் இருக்குமா, இல்ல கமர்ஷியல் ஹியூமன் சேர்ந்து ஒரு கலவையா மிக்சிங் சூப்பரா அமையுமா? அது மட்டும் இல்லாம மாரி செல்வராஜோட இந்த படம் இதுவரை சோட போகாம கிட்டத்தட்ட 100% பிளாக் பஸ்டர் ஹிட் லிஸ்ட்ல இருக்கு. அந்த படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் வந்துச்சுன்னா செமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம 1000 கோடி இலக்க தொடர்கான தமிழ் சினிமா ரொம்ப பாடுபட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஏதாவது எந்த படம் முதல்ல 1000 கோடி அடிக்க போகுது பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏற்கனவே 2.0 வந்து கிட்டத்தட்ட 800 கோடி அடிச்சு முதல் இடத்துல இருக்கு. அதை ஓவர்டேக் பண்ணி 1000 கோடி தமிழ் சினிமா தமிழ் நடிகர்கள் நடிச்சு 1000 கோடி வந்தா தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமை தான். அது மட்டும் இல்லாம அக்டோபர் 10 ரிலீஸ் காத்திருக்கு நம்ம வேட்டையின் படத்தை பத்தி முன்னொரு முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்கு. பகத் பாசில் கிட்டத்தட்ட நம்ம வடிவேல் மாதிரி ட்ராக் காமெடிலாம் ட்ரை பண்ணியிருக்கா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அவங்க காமெடியில பிச்சு உதவி இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் நடுவுல நம்ம பகத் பாசில் நடிச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய நடிகர் தான் பகத் பாசில். அவர் காமெடியில பிச்சு உதவிடுவாரு. அது மட்டும் இல்லாம வில்லன் கேரக்டர் கொடுத்தாலும் அது வில்லனாவே வாழ்ந்துட்டு போயிருவாரு. அப்படிப்பட்ட பகத் பாசில் கேரக்டர் தான் வேணும்னு சொல்லி நம்ம யானவேல் டேரக்டர் பிடிவாதம் பகத் பாசில புக் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. இந்த படத்துக்காக பகத் பாசில் சொன்ன ஒரு வார்த்தை என்ன, எனக்கு சம்பளமே வேணா, 2 சூப்பர் ஸ்டார் நடுவுல நடிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வலுக்கட்டாயமா சம்பளம் வாங்கி தான் நம்ம யானவேல் ராஜா கட்டாயம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் டீச்சர் பார்த்திருப்பீங்க, நம்ம பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனுக்கு நம்ம பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் ஓவர் கொடுத்திருப்பாரு. அந்த வாய்ஸ் ஓவர் செட் ஆகுது, பல ரிவ்யூலாம் வந்துட்டு இருந்துச்சு. இவங்கள மட்டும் அடையாளம் தெரியுது, how is it possible? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்ம யானவேல் ராஜாவை கூப்பிட்டு அந்த வாய்ஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. உடனே நம்ம யானவேல் ராஜா கொஞ்சம் யோசிக்காம ஏஐ மூலமா மாடிஃபை பண்ணிட்டாரு. சோ அமிதாப் பச்சனோட வாய்ஸ் நம்ம திரையில பாக்குறப்ப வேற மாதிரி தான் இருக்க போகுது. இல்ல டிவிலே வந்தாலும் வரும், பொறுத்திருந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட ப்ரீ புக்கிங் 400 கோடி பக்கம் ஆயிருக்கு நம்ம வேட்டையின் படம். அதாவது இந்த படத்தோட ப்ராஜெக்டோட செட்டோட சொல்லுது, இந்த படத்துல நடிச்ச நடிகர் சொல்லுறது சேர்த்து ஒரு 300 கோடி வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ப்ராஃபிட்ல தான் இப்ப நிச்சயம் இருக்க முடியும். 100 கோடி ப்ராஃபிட்ல தான் இந்த படம் இருக்கு. இது ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று பயங்கரமா ஓடிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் 3 வாரம் கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல்லா ஓடிச்சுன்னா 1000 கோடி தாண்டி அசால்ட்டா 2000 கோடி கூட போகும் இந்த படம். அது மட்டும் நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, கிட்டத்தட்ட இந்த கதையை சொல்லும் போது கிட்டத்தட்ட யானவேல் ராஜா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு, இந்த கருத்து சொல்ற கதையெல்லாம் எனக்கு செட் ஆகாது, சோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, பக்குவமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்டா கேட்டிருக்காரு நம்ம ரஜினிகாந்த். அதுக்கு நம்ம ரஜினிகாந்த் ஏற்ற மாதிரி தன்னோட கருத்தை புகுத்து சூப்பரா கொண்டு வந்திருக்காரு வேட்டையனை. அது மட்டும் இந்த வேட்டையின் படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேன் இந்தியா படமா உருவாயிட்டு இருக்கு. நம்ம அமிதாப் பச்சன், ராணா, பகத் பாசில், துஷாரா விஜயன், நம்ம மஞ்சு வாரியர், இந்த மாதிரி ஏற்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சு பயங்கரமா பேன் இந்தியா படமா உருவாகிட்டு இருக்கு. இந்த படம் வந்து இந்தியா லெவல்ல பயங்கர ஹிட் அடிக்கும். இது 1000 கோடி பட்ஜெட் ஈஸியா கலெக்ட் பண்ணி நீங்க நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாம அதுக்கு போட்டி அடுத்த கூலி படம் பயங்கர ஷூட்டிங் பயங்கர மூலமா நடந்துட்டு இருக்கு. இது வந்து ரஜினிக்கு ஏறுமுக படம் தான். வேட்டையனா இருக்கட்டும், கூலியா இருக்கட்டும், அதுக்கு மாரி செல்வராஜ் ஜாயின் பண்ற படமா இருக்கட்டும், கிட்டத்தட்ட பயங்கர ஹிட் அமையும். கதைக்களம் சூப்பரா இருக்கு, சூப்பரா டைரக்டர் தேர்ந்தெடுத்து சூப்பரா நடிச்சிட்டு இருக்காரு. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பல பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க உறவுகளே. ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். சோ மறக்காம உறவுகளே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோல போட்டுட்டே இருப்பேன். உங்களோட ஆதரவு கட்டாயம் தேவை. ஓகே கைஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் பார்த்திபன். பாய் பாய்.